கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் ப்ரோ நம்மளும் வச்சுட்டு இருக்கோம் கண்ணு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே வச்ச பிளான்ட்டு. இப்போ நமக்கு ஈல்டுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஊனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. போன வருஷம் நல்லாவே ஈல்டு வந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே குடுக்கறது இல்ல. எல்லாம் மானாவாரியா தான் நம்ம பண்றோம். இங்க இருக்கிற பயிர்கள் எல்லாமே நான் பண்றது எல்லாமே மானாவாரியா தான் பண்றேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேவையான உரங்கள் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். உரங்கள்னா நீங்க கெமிக்கல நான் சொல்ல கிடையாது. இந்த மண்புழு உரம் குடுத்தீங்கன்னா இதுக்கு போதும். இது தானாலே வந்துரும். பட் மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் இது வரும் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா மற்ற இடங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வச்சு எவ்வளவு நாள் கழிச்சு விளைச்சல் வரும்? இது மேக்ஸிமம் இப்போ ஏரியாவை பொறுத்து தான் ப்ரோ. அதோட மண்ணோட தன்மையை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இமீடியட்டா உடனே வருமா அப்படின்றது தெரியாது. ஒரு சில மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹைட்டா வந்துடும். இப்போ கேரளாவெல்லாம் சீக்கிரமா வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மண்ணோட காரத்தன்மைக்கு இமீடியட்டா வராது. ஸோ கொஞ்சம் லேட் பிக்கப் வரும். 6 வருஷமாவது 7 வருஷமாவது ஆகும் கம்பல்சரி. ஒரு செடி வளரணும்னா காய்க்கணும்னா 6 வருஷம் ஆகும். கண்டிப்பா 6 to 7 வருஷம் ஆகுனா தான் காய்